இப்போ கொஞ்ச நேரத்தில் இன்னும் ஒரு 25 மினிட்ஸில் கௌதமுக்கு பர்த்டே. Jan 14th தான் கௌதமுக்கு பர்த்டே, பொங்கல் அன்னைக்கு. ஸோ நான் வந்து என்னோட சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் அவனுக்காக என்ன மாதிரிலாம் சர்ப்ரைஸான கிஃப்ட்ஸ் வாங்கினேன்னு. கௌதம் மாடியில் இருக்கான், நான் பேசுறது கேட்காது, பட் ஸ்டில் நான் கொஞ்சம் கம்மியாக பேசணும். அவன் வந்து மேலே எடிட் பண்ணுறேன்னு போயிருக்கான். இங்கே கொஞ்சம் நாங்கள் நாய்ஸியாக இருக்குது, நாங்கள் விளையாடிட்டு இருந்ததுன்னு சொல்லி நான் வேணும்னே தான் இவனுங்க கூட விளையாடி சத்தம் போட்டுட்டு இருந்தேன். அவனுக்கு நாய்ஸ் இருந்தால் பிடிக்காது ஒர்க் பண்ணும்போது. சரி நான் ரூமில் எடிட் பண்ணுறேன், நீ முடிச்சுட்டு வேணா ரூமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டான். ஒரு 2 ஹவர்ஸாக சும்மா உட்காந்து, ஏன்னா திடீர்னு நடுவில் இறங்கி வந்துட போகிறான்ட்டு நான் இவனுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ என்னென்னா குயிக்காக கேக் ஆர்டர் பண்ணிட்டேன். கேக்கை வச்சு கேண்டில்ஸ்லாம் வச்சு அவனுக்கு நான் வாங்கி வச்சுருக்க சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை தான் கொடுக்க போகிறோம். அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்குறோம். இப்போ குயிக்காக நம்ம வந்து கேண்டில்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேஷன் இந்த வீட்டில். ஏன்னா என் பர்த்டே கூட நாங்கள் நைட்டு வெளியில் செலிப்ரேட் பண்ணோம் ஐடிசியில். ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து கௌதமோட பர்த்டே தான் ஃபஸ்ட்டு கேக் கட்டிங் பண்ண போகிறோம். ஸோ கப் கேண்டில்ஸ் இருக்குது. கப் கேண்டில்ஸை வந்து அழகாக ஏற்றி மாடியிலேருந்து இங்கே பார்த்தா அழகாக தெரியும். அவன் அங்கே ரூமில் மேலே தான் ரூமில் இருக்கான். ஸோ அவன் அங்கேருந்து வந்து பார்த்தானா இந்த இடத்துல ஒரு ஹார்ட் கேண்டில் போடலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ குயிக்காக நான் அதை அரேஞ்ச் பண்ணி கேண்டில் பண்ணிடுறேன். ஹார்ட் ரெடி. இப்போ குயிக்காக ஃப்ரிட்ஜில் இருந்து கேக் ரெடி பண்ணிடலாம். ஒழிச்சு வச்சுட்டு மேங்கோ கேக். ஸோ இந்த ஸ்டாண்டில் தான் வைக்க போகிறோம் கேக்கை. இந்த மாதிரி ஒரு நாள் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கேண்டில் அழகாக இருக்குது, இந்த கேண்டில் மாதிரி தான் பர்த்டே கேக்ஸ்லலாம் வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தான். அவன் எனக்காக சொன்னானா என்னன்னு எனக்கு தெரியாது. தேடி கண்டுபிடிச்சி அதையே வாங்கிட்டேன். இதை நோட்டீஸ் பண்ணுறானான்னு பார்ப்போம். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் டேபிள் மேலே வச்சு ஏற்றிடலாம். ஸோ நம்ம இங்கே தான் வைக்க போகிறோம், இங்கேயே வச்சு அழகாக ஏற்றிடலாம். வச்சாச்சு. இப்போ வந்து இங்கே கொஞ்சம் ஏதாவது டெக்கோர் பண்ணுவோம். இப்போதைக்கு கொஞ்சோண்டு ரோஜாப்பூ இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து இப்படி உதுத்து போட்டுருவோம். ஐஸ்கிரீம் கேக் உருகிறதுக்கு கூட இந்த வேலையை முடிச்சிடலாம். மேலெல்லாம் போட்டால் தெரியாது, ஏன்னா அது பிளாக் ஃப்ளோரிங், அதனால் நான் இங்கே வரைக்கும் போட்டேன். இப்போ இதுக்கு நடுவில் ஒரு கிஃப்ட்டு வைக்க போகிறோம். இல்லைன்னா நான் அவனுக்கு ஒரு தேங்க்யூ கார்டு எழுதி இங்கே வைக்கலான்னு இருக்கேன். அது பண்ணிவிட்டு பார்க்குறேன். ஸோ கேக் உருகிறதுக்குள்ளே போய் கூட்டிகிட்டு வந்துடும். செட்டப் ரெடி. லைட் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் என்னோடய செட்டப். ஐ ஹோப் he likes this birthday. போய் டாடி கூப்பிட்டு போகலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. லைன்ல யார் இருக்கா தெரியுமா? என் அம்மான்னு மட்டும் சொல்லிடாது. அம்மா தானா? முந்திக்கு என் பர்த்டேக்கு பண்ணல. சரி சரி, நீ ஃபோன் கட் பண்ணு, நான் என் சர்ப்ரைஸ் போயிடும் அப்புறம். ஓகே ஓகே ஓகே, நான் போயிட்டு வரேன். ஓகே ஓகே, பை. குட் நைட். குட் நைட். வாங்க. என்ன சர்ப்ரைஸ்? கொஞ்சம் எட்டி பாருங்க. வாவ், லவ்னு போட்டு எங்கேயோ பூ போயிட்டே இருக்கு. அந்த பூவை தான் நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணணும். இவனுங்கெல்லாம் வச்சுட்டு எப்படி இது பண்ண? அவனுங்களாம் குட் பாய்ஸ். குட் பாய்ஸா? அதுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு இல்லையே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. நீங்கள் அவ்வளோ அமைதியாக இருந்தீங்களா? பூவெல்லாம் கலைக்காம இருந்தீங்களா?
அவன் ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் பாரு. Thank you so much for everything, Gautam. I love you so much. வார்த்தைகள் இல்லை, என் காதலை ஃபுல்லாக சொல்கிறேன். ஹாப்பி பர்த்டே பாப்பா, ஐ லவ் யூ. I love you too. உங்கள் அம்மா சர்ப்ரைஸ்லாம் பண்ணியிருக்கா? சரி, அப்படியே பூவை ஃபாலோ பண்ணுங்க. ஓ, அது வேறையா? இதை இங்கே வைக்கவா? வச்சிரு. அப்பா வரேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Gautam. இங்கேயும் ஒரு ரோஸ். தேங்க்யூ. சூப்பராக இருக்கு கேண்டில். நீ கேட்ட கேண்டில். ஒரு தடவை ஒரு ரீல்ஸில் பார்த்தேன், அடுத்த தடவை என் பர்த்டே வந்து இந்த மாதிரி எனக்கு கேண்டில் வாங்கி அதே மாதிரியே வாங்கி தந்து 2 பேரும் சேர்ந்து ஊதும். நீ தான் ஓதுவ. ஏன்டா அதை பொறுமையாக எடுத்துட்டு இருக்க வெட்டாம? அது நம்ம கன்சியூம் பண்ணிடக்கூடாது, கெமிக்கல். அதுக்கு தான் கீழே அந்த ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்குது. ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. Happy birthday dear Gautam. Happy birthday to you. வாங்க வாங்க வாங்க, இப்போதான் உங்கள் பர்த்டே கொண்டாடுற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஏன் பர்த்டே கொண்டாடுறீங்க? தேங்க்யூ. Your favorite cake. Happy birthday. உன் ஃபேவரட் பார்ட் இங்கே இருக்கு. மேங்கோ. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேங்கோ. அந்த பீஸை என்ஜாய் பண்ணுங்க. ஷார். ஓகே, அவனுக்கு அடுத்தடுத்து விஷ் வருது, நம்ம அப்புறமா பார்ப்போம். A few moments later. கௌதம், ஃபோன் பேசி முடிச்சிட்டியா? என்ன பண்ணுறீங்க? தண்ணி பிடிக்கிறது. தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? ஃபோன் கால்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த செட்டப் பற்றி ஒன்றும் சொல்லியே. சூப்பராக இருக்குன்னு அம்மா அப்பவே சொன்னேன். ரோஸு ஐ லவ் யூ அப்போ கரெக்டாக உங்களுக்கு கொடுத்தேன், மறந்துட்டீங்களா? சரி, தண்ணி குடிங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. நீ சொல்றீன்றதுக்காக 5 நிமிஷம் உட்காரு. இல்லைன்னா போய் படுத்து எடிட் தானடா பண்ணிக்கிட்டு இருந்தேன். வீட்டுலாம் முடிச்சிட்டேன். ஸோ அப்படியே கண்ண மூடு. நான் சொல்ற வரைக்கும் திறக்கக்கூடாது. நீ கை வச்சு முடிக்கும். ஜென்டில்மேனா இருக்கணும். அப்படியே இருக்கணும். ஓப்பன். ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு தான், ஆல் யோர்ஸ். என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? பார்த்துட்டியா? சரி, முன்னாடியே கேட்டிருக்கணும். விச் லிஸ்ட்ல இருந்த ஒரு வாட்ச். வாவ், இதுல இந்த லெதர் கலர் இருக்கா? நியூ லான்ச். எனக்கு தெரியாது இது. நான் வந்து இது சில்வர் அண்ட் பிளாக்ல மட்டும்தான். இது லெதர் இப்பதான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அழகா இருந்துச்சு காம்பினேஷன். நல்லா இருக்கு. நைஸ்ல. சூப்பரா இருக்கு. இதோ என்னால முடிஞ்ச கிஃப்ட். தேங்க்யூ. நீ மறந்துட்டான் வாட்சில். எதையாவது பண்ணுங்க, எனக்கு பால போடுங்களேன் ப்ளீஸ். ஒருத்த உட்காந்துருக்கான். அந்த பொம்மை மாதிரியே இருக்கடா நீ அழகா. 3 years warranty. 10-year battery life. ஹாப்பி பர்த்டே. இன்னொரு வாட்சா?
பாருங்க பிரிச்சு. செம ஹெவியா இருக்கு. ரேப் கூட சூப்பரா இருக்கு. ராகேஷ் பண்ணி கொடுத்தான், அவன் தான் சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தான், எனக்கு இந்த கலர் பிடிக்கும். பிரிச்சு பாருடா, அதுக்குள்ளே பாக்குறான். நல்ல ஸ்மெல் வருது. கிளிக்க கூட எனக்கு மாஸ் வரும். பர்ஃப்யூம் எப்படி கலந்து பார்த்தா கண்டுபிடிச்சேன். செமையா இருக்கு பர்ஃப்யூம். பிடிச்சிருக்கா? இதான் சொல்றேனே, வெளியே இது செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியாது, பட் ஸ்மெல் வேற லெவல்ல. சரி, இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண? இது வந்து சரி, சரிதான். இந்த ஸ்மெல் உன் மேலேருந்து வந்தா அப்படின்னு யோசிச்சோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதை வந்து நீங்கள் எவ்ரிடே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பிடிச்சிருக்கா? ஸ்மெல் வந்து நான் பாக்ஸே ஓப்பன் பண்ணல, கிஃப்ட் ரேப்பை தான் ஓப்பன் பண்ணால் அப்படி வந்துச்சு ஸ்மெல். சூப்பராக இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல? செம்மையாக இருக்கு. ஆக்சுவலாக இந்த பிராண்டோட சிக்னேச்சர் ஸ்மெல் அது. இந்த பிராண்ட் நான் கேள்விப்பட்டதில்லை. இந்த பிராண்ட் வந்து விஆர் மாலில் ஒரு ஸ்டால் மாதிரி போடுவாங்கல்ல, இப்போ எனி பிராண்டட் பர்ஃப்யூம் காமிச்சாலும் அதை மிக்ஸ் பண்ணி அதோட டூப்ளிகேட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க விஆர் மாலில். அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறும்போதே அவங்க வாசனை செம்மையாக இருந்துச்சு. ராகேஷ் சும்மா போய் பார்ப்போம், ஏதாவது பிடிச்சா வாங்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணோடனே அவங்களே இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இது எங்களோட சிக்னேச்சர், இது நீங்கள் வந்து இதை ஸ்மெல் பண்ணி பாருங்க. எனக்கு அதில் ஸ்மெல் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ பர்ஃப்யூம் நிறைய லவ் பண்ணுவல்ல, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், நீ எவ்ரிடே யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதனால் இது உனக்கு பெரிய சைஸே வாங்கிட்டேன். பாய்ஸ் இல்லை யாரோ கிஃப்ட் பண்ணுறீங்க உங்கள் ஹஸ்பண்டுக்குன்னு மறக்காமல் இந்த பர்ஃப்யூமை கிஃப்ட் பண்ணுங்க. இந்த பிராண்டில் போய் நீங்கள் விஆர் மாலில் அவங்களோட சிக்னேச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. மறுபடியுமா எத்தனை? ஏதோ என்னால் முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது. நான் நல்லா பேக்கிங் பண்ணியிருக்கான் ராக்கி பாய். அவனுக்கு இதெல்லாம் சொல்லியா தரணும்? கிழிச்சிடுறா, பரவாயில்ல, அதை நீ ஸ்டோர் பண்ணி வைக்க போறதில்ல, அப்புறம் ஏன்டா இப்படி பண்ற? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் பண்ணும் போதே இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஜே சருக்கு பொறுக்குன்னு பிரிக்க போகுது. பரவாயில்லன்னு நானே சொல்றேனேடா. அவனுக்கு அந்த ஃபீலிங் இருந்திருக்குல்ல, அப்ப எனக்கும் அந்த மாதிரி தோணுது. மக்களே, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா சொல்லுங்க. கிஃப்ட் அப்போ பத்திரமா பொத்தி பொத்தி பிரித்து வச்சுக்கிறோம். சிவாஜி பிரிச்சிரு சிவாஜி. கரெக்ட், எனக்கு வரல. ஐ ட்ரைட். ஸ்பைடர்மேனா? மூஞ்சில பார்த்தீங்களா மக்களே? இது ரெண்டு, அந்த வாட்சுக்கு சுத்தமாக ஹாப்பினஸே மூஞ்சில காட்டல, இதுக்கு கொஞ்சோண்டு அதுக்கு பாருங்க பல்பு பிரகாசமாக எரியுது. நானே இது என் பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு இதை வாங்கணும், ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தனால கொஞ்சம் பொறுமையாக வாங்கிக்கலான்னு விட்டேன். அண்டு டிவி வேற இங்கே இல்லையா? டிவி இல்லாமல் இவ எதுக்கு பிளே ஸ்டேஷன் கேம் வாங்கி கொடுத்தான்னு எல்லாரும் கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. டிவி வாங்கலான் இருக்கேன், வாங்கினதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். நான் என்ன நினச்சேன், டிவி வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதை வாங்கலாம், அப்போ ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன், அதுக்குள்ளே வாங்கிட்டேன். ஆனால் நான் வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வாங்கலை, ஏன்னா உனக்கு பிடிக்காததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எப்போவுமே பிளே ஸ்டேஷன் சீரி வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்டே வாங்க மாட்டேன், ஏன்னா அதோட நார்மல் ப்ரைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது வந்து ஒரு யூஸ்டு ஸ்டோர் மாதிரி, வேறு யாரோ கேம் ஆடிட்டு அவங்க வந்து மாற்றிக்கலாம். இப்போ நானே சில கேம்ஸ் ஆடிட்டு அங்கே போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பேன். இது வந்து ஃபீனிக்ஸ் மாலில் இருக்குது, சிஇஎக்ஸ் கடை பேர். ஸோ ப்ளே ஸ்டேஷன் நீங்களும் ஆடுறீங்கன்னா அந்த ஷாப்பை போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிப்பாரு. ப்ரைஸ்லாம் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். உடனே டிவி வாங்கணுமே, இந்த ஒரு சீடிக்கு டிவி உடனே வாங்கணும். நமக்கு எதுக்கு டிவி? ஸ்பைடர்மேன்ல வெப் விட்டுக்கிட்டே அப்படியே போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான், என் தம்பி விக்கி எல்லாரையும் கூப்பிட்டுருவான். அவ்வளோதான், எல்லாரையும் கூப்பிட்டு விளையாட வேண்டியதுதான். இதுலயே 2 பேர் அதுக்கு தான் காட்டியிருக்காங்க. பாத்தியா, பையன்றதை நிரூபிக்கிறாங்க. எதை கொடுத்தா ஹாப்பி ஆகுறாங்க பாருங்க மக்களே.
இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வாங்கினதுக்கு ஒரு 4 CD பசங்கெல்லாம் எவ்வளோ வெறியா வாங்க தெரியுமா? போன வருஷம் நான் உனக்கு வந்து PS5 வாங்கி கொடுத்தேன், இந்த வருஷம் அதுக்கு CD வாங்கி கொடுத்துட்டேன். அப்போ வந்து PS5 வாங்கி கொடுத்த உடனே காட் ஆஃப் வார் வந்து வாங்கி விளையாண்டேன். அந்த கேமும் செமையா இருக்கும். GTA ரிலீஸ் ஆனோடனே அது வாங்கி தரேன். GTA 6 வந்து ஈகர்லி வெயிட்டிங். வந்த உடனே அதை தூக்கணும்னு இருக்கு. என்ஜாய். தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ அதை மட்டும் உன்னால் இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது. மற்ற 2 யூஸ் பண்ண. ஹாப்பி? வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். கிஃப்ட்லாம் பிடிச்சிருக்கா? நீ பத்திரமா இங்கே இருடா. உன்னை நான் டிவி வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த டேபிள், சாரி பட்டு நீ கீழே இருக்கிறத பார்க்க, இந்த டேபிள் வாங்கும்போது நிறைய பேர் இது சூட்டே ஆகலை உங்கள் வீட்டுக்கு, இதை ஏன் வாங்கினீங்கன்னு கேட்டிங்கல்ல. பாருங்கள் எங்கே வச்சான்ட்டு. அந்த ட்ராவை ஒரு நாள் அதோட டூர் போடுறேன், அதில் என்னென்னலாம் வச்சுருக்கான்னு நீங்கள் பாருங்களேன். எனிதிங் யூ நேம் இட் யூ ஹேவ் இட் மாதிரி இந்த வீட்டில் எனி பொருள் அவனுக்கு வேணுமோ அது உள்ளே வச்சுருக்கான். ஸோ அந்த சோஃபாவில் வந்து உட்காந்தானா அங்கேருந்து ஏந்துக்கவே தேவையில்லை, அப்படியே ஆக்சஸ்ல எல்லாமே அப்படி வச்சிருக்கான். அது டேபிள் எனக்கு இல்லை, அவனுக்கு தான். ஹாப்பி பர்த்டே டே டே. மறுபடியும் வேணாமா வேணாமா நல்லா கனமா இருக்கு. பவர் பேங்க் சார், நான் ஏன் சொல்றேன் சார், அந்த ரேப்பரை பிரிச்சு போடுங்க சார். சிம்பிள் எங்கேயோ பார்த்துருக்கேன், கண்டுபிடிக்க முடியாது உன்னால பிரிக்கிற வரைக்கும். ஐ எம் ஹாப்பி. பிரி. ஜென்டில்மேன் சொசைட்டியா? இப்போ வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்கீங்களா? இது பெரிய பிராண்ட் வச்ச பர்ஃப்யூமா? மறுபடியும் பர்ஃப்யூமா? இந்த பர்ஃப்யூம் வந்து உன்னோட எவ்ரிடே யூஸ்க்கு. அந்த பர்ஃப்யூம் நீ ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் போகிற, என் கூட டேட்டுக்கு வரேன்னா அப்போ போட்டுக்கிறதுக்கு. உனக்கு இந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸ்லாம் பிடிக்கும், வாட்சஸ்லாம் பிடிக்கும், ஆனால் நீ வந்து இதில் போய் காசு போடக்கூடாதுன்னு நினைப்பேன். ஸோ உன்னோட நீ நிறைவேற்றிக்காத ட்ரீம்ஸை நான் உனக்காக நிறைவேற்றேன். சூப்பராக இருக்கா? குவன்ச்சி ஃபார் கௌதி. லுக்கே செமையா இருக்கு. ஜிஜி போட்டிருக்கா, ஃபார் ஜி. சீனாலே கொஞ்சம் காஸ்ட்லி தான், எக்ஸ்பென்சிவ் தான். அந்த ஸ்மெல்லு பிடிச்சிருக்கா சொல்ல, அதில் எனக்கு ஆப் அடிச்சிடாதீங்க. இது ரொம்ப க்ளோஸ் அப். அவன் அடித்தோடனே மோந்து பார்த்துறாதீங்கன்னு சொன்னாங்க அங்கே. சொல்ல வேணாம். நீ எக்ஸ்பிரஷன் கொடுத்தோன்னே எனக்கு மெமரி ரீகலெக்ட் ஆச்சு. நல்லாதான் இருக்கு எனக்கு, ஆனால் அதை விட இதுதான் ரொம்ப பிடிச்சி. அது ஓவர் பவரிங்காக இருந்தது. அதை எவ்ரிடே யூஸ் பண்ணேன். இது வந்து நான் சொன்ன மாதிரி மீட்டிங்ஸ் அந்த மாதிரி இடத்துக்குலாம் யூஸ் பண்ணினா ரொம்ப மைல்டாக நல்லா ஹோம் டெக்காராகவே ஒரு ஓரத்தில் வச்சு அப்படியே வச்சுக்கலாம். உன்னோட பர்ஃப்யூம் கலெக்ஷனில் வச்சுக்கோ. நீயே பாரு, கொஞ்ச நாள் கழிச்சு இதை விட அதுதான் பிடிச்சிருக்கு சொல்லு. இதையும் பிரிச்சுட்டு எடுத்து வைங்க. மறுபடியுமா? இது பேக்கே பண்ணாத மாதிரி ஏதோ ஒரு பொருள், அதை வந்து பேக் பண்ணிருக்கேன். நான் எதுவும் பேக் பண்ணல, எல்லாமே ராகேஷ். நீ தொட்டோடனே கண்டுபிடிக்காத மாதிரி பேக் பண்ணணும்னு பண்ணோம், ஆனால் நீ பிரிச்சோடனே கண்டுபிடிச்சிரு. ட்ரெஸ்ஸு ஜாரா ஷர்ட்டா டிஷர்ட்டா? பிரிச்சு பாருங்க. ஷர்ட் என்ன சைஸ்ல வாங்குனீங்க? உங்க சைஸ் தான். 40. கரெக்ட். ஆஹா, மெட்டீரியலே சூப்பரா இருக்கு. சேம் டைலாக் ராகேஷ் இதை தொட்ட உடனே சொன்னான். நாங்கள் எல்லாத்தையும் போய் தொட்டு தொட்டு பார்த்து எடுத்து எடுத்து வச்சு பார்த்தோம். அவன் இதை தொட்டானே மெட்டீரியல் செம்மையா இருக்குன்னு. சூப்பரா இருக்கு மெட்டீரியல். இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் மெட்டீரியல் செம்மையா இருக்கு. நீங்க ஜாரா போனீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால நான் இப்போ பண்ணிக்கிறேன். முடியலையா? ரைட், கோ தேர். எண்டு கார்டு போடும். எனக்கு எண்டே இல்லை. நீ நடத்திட்டு
இவ்வளவு பெருசா இருக்கு. ஃபைனல் டச் எப்பவுமே பெருசா இருக்கணும்வாங்கல்ல. அப்ப இதோட முடிஞ்சிருச்சா? அப்பாடா. இப்போதைக்கு ஏன்னா அவங்களோட ஆக்சுவல் பர்த்டே நாளைக்கு தானே, விடிஞ்சதுக்கு அப்புறம் தானே. ஜார்டன், ஏன்டா அப்படி பாக்குற நீ? worst behavior. அன்ராப் பண்ணும்போது அழகா இங்க தெரியுது. லோகோ பார்த்தே நான் கண்டுபிடிச்சிருவேன். நெக்ஸ்ட் டைம் அதெல்லாம் மைண்ட்ல வச்சு பேக் பண்றேன். அங்க வந்து ஏதாவது கிறுக்கி விட்டுரு, அப்ப எனக்கு தெரியாது. நீ ஒரு ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். நீ அந்த அந்த பர்டிகுலர் ஸ்டைலோட பைத்தியம்னு எனக்கு தெரியும். ஜார்டன் ஷூஸ் ரொம்ப பிடிக்கும். ஏர் ஜார்டன். நான் வந்து ஒரு ரெட் வித் ஒயிட் ஷூ வந்து ஜார்டன்ல வாங்கினேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. வாவ், போட் பாரு, சூப்பரா இருக்கு கலர். எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போட்டுக்கலாம் இது. பிளாக் சாக்ஸும் சேர்த்து வாங்கிட்டியா? ஆமா. இந்த சாக்ஸ் வந்து உனக்கு ஸ்பெஷலா நான் வாங்கினேன். ஏன்னா இதுல வந்து குஷன் இருக்குனாங்க. ஸோ நீ கால் ரொம்ப நேரம் போட்டுட்டு நடந்தீங்கன்னா உனக்கு வந்து வலிக்காம இது ஒரு குஷனி ஃபீல் கொடுக்கும். இதுவும் ஜார்டன், இதுவும் ஒரு கிஃப்ட். அப்படா தனியா நான் தனியா பேக் பண்ணி இதான் லாஸ்ட் கிஃப்டா இப்போதைக்கு. சரி, முடிச்சிட்டல. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் thank you for the surprise. Love you. Love you too. Happy birthday. Thank you. நாளைக்கு இந்த ஷூ போட போறேனா? ஷூ போட்ட ஃபீலிங்கே இல்லை. ஏதோ ஒரு சோஃபாக்குள்ள கால் விட்ட மாதிரி இருக்கு. நான் எல்லாமே ராகேஷை ட்ரையல் பண்ண வச்சு தான் வாங்கினேன். அவன் போட்ட உடனே சொன்னது, வா இந்த மாதிரி ஒரு ஷூ இதுக்கு முன்னாடி நான் போட்டதே இல்லை, அவ்வளோ கம்ஃபர்ட் இருக்கு உள்ள அப்படின்னு. எனக்கும் சொல்றேன், சோஃபாக்குள்ள கால் விட்ட மாதிரி இருக்கு. கண்டிப்பா டிஜேக்கு பிடிக்கும் அப்படின்னா. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது குழந்தை மாதிரி ஆயிடுறடா நீ. இந்த கிட்ஸ்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆவாங்களா, புப்புலாம் ஆவாங்களா, அந்த மாதிரி பண்றேன். பசங்களாம் வளரவே மாட்டோம். உங்களுக்கு சின்ன வயசுலலாம் என்ன ஆசையோ அது பெரிய பையன் ஆகணும்னா நிறைவேற்றணும். கம்ஃபர்ட் சைஸ் எல்லாமே பக்கா சூப்பரா. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஹாப்பி. வெரி ஹாப்பி. அண்ட் நான் பார்த்து ஒரு நாள் ஃபுல்லா தேடி உனக்காக எல்லாம் வாங்கினேன். ஹாப்பி. வெரி ஹாப்பி. எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஷூ. நினைச்சேன். செகண்ட் வாட்ச். செகண்ட் வாட்ச். தேர்டு இல்ல செகண்ட் ஸ்பைடர்மேன் 2. தேர்டு வாட்ச். ஃபோர்த் பர்ஃப்யூம்ஸ். வேற எதுவும் கொடுக்கலையா? சட்டை பிடிக்கல. சட்டை ஒன்னு ரெண்டு கிஃப்ட் கொடுத்தா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓராயிரம் கிஃப்ட் இருந்தா. நான் நிறைய பிளான் பண்ணேன், ஆனா அது எதுவும் என்னால செயல்படுத்த முடியாது. பர்த்டே பாய் ஹாப்பினா நானும் ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு காலையில இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் கௌதம்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி அதெல்லாம் போனோம். அது என்னன்னா அடுத்த விழாவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பர்த்டே. Thank you.